பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் ஒரு வலிமையான சக்தியாக எப்போதும் போல இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையும் அவரிடத்திலே நாம் தெரிவித்திருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களுடைய விருப்பமும் அதுதான். அந்த வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் நெஞ்சார விரும்புகின்றோம். ஒன்றிணைந்து நல்லா இருக்கணும், வலிமையா இருக்கணுங்கிறத நான் அதுதான் சொன்னோம், அதெல்லாம் சொன்னேன் நான். ஆனால் அந்த பெருவாரியா அந்த விருப்பம் அப்படிதான் இருக்கிறதுனால அதுதான் நமக்கும் உள்ளது. அதுதான் நம்ம உணர்வுகளை தான் நம்ம வெளிப்படுத்தி இருக்கோம். ஆனால் ஒரு நல்ல காலம் பிறக்கும், அதுவெல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறோம். திமுக கூட்டணிக்கு வர மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதுவெல்லாம் திமுகவினுடைய தலைவரும் அவர்களும் பேசக்கூடிய கருத்து. நாம் கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கின்றோம். அப்படி கூட்டணி பேசுகின்ற அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. இல்ல, அது நம்ம கருத்து இப்ப சொல்ல முடியாது. அதாவது பாருங்க, எல்லாமே ஜனவரியில தான் இது ஆக்கப்பூர்வமான, எது நடந்தாலும் அது ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களா இருக்கும். ஊடகத்தில் உங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக அதை கேட்கின்றோம். பொதுவாக இருப்பவர்கள் கூட பல நேரத்தில், ஏன்னா பொதுவாக இருக்கிறவங்க கேட்கறது தான் ஊடகத்தில் கேட்கறீங்க. ஆனா இன்றைய சூழ்நிலை அப்படி இல்லை. இதெல்லாம் டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரியில தான் அதற்கான நிலைப்பாடுகள் எடுப்பார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 40 பேர் உயிரிழந்தாங்க. அதை அவர் நேரடியா பார்த்து ஆதல் கூறாம அவர் ஒரு ஹோட்டல்ல வச்சு பார்த்துக்கிறாரு. நீங்க ஒரு பொது செயலாளர் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் நேரடியாக பார்த்திருக்க வேண்டும். நேரடியாக அன்றைய தினமே கூட அதை செய்திருக்க வேண்டும். இல்லை என்றாலும் கூட ஒரு 4-5 நாட்களுக்குள்ளாக திரும்ப சென்று அவர்களை பார்த்திருக்க வேண்டும். ஆனால் இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். எல்லாரும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இது விரும்பக்கூடியது அல்ல என்று எல்லோருமே சொல்லக்கூடியது. ஆனால் கண்டிப்பா நேரா தான் போய் பார்த்திருக்கணும்.